வணக்கம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு, நாட்டை காக்கின்ற ஒரு நற்பணியாம், நேசமிகுந்த பணியாம், ராணுவ பணியை விரும்புகின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. சோ இந்தியன் நேவில அக்னிவீர் 2026 ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா மெட்ரிக் ரெக்ரூட் அண்ட் சீனியர் செகண்டரி லெவல் ரெக்ரூட் அப்படிங்கிற ரெண்டு பேட்ச்ல 1/2027 அண்ட் 2/2027 ரெண்டு பேட்ச் எடுக்க போறாங்க. அதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி இன்னைக்கு டீடைலா பார்ப்போம். சோ இது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், முக்கியமான தேதிகள் பாருங்க. அப்ளிகேஷன் விண்டோ 14th மார்ச்ல இருந்து 16th ஏப்ரல் வரைக்கும் ஓபனா இருக்கு. கரெக்ஷன் விண்டோ பாத்தீங்கன்னா 10 to 11 ஏப்ரல் வரைக்கும் ஓபனா இருக்கும். இந்தியன் நேவியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மே 2026 நடக்க போகுது. இதோட ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா மே டு ஜூன் 2026 வெளிவர வாய்ப்பு இருக்கு. அதோட எக்ஸாக்ட் உத்தேசமான தேதிகள் அப்ராக்சிமேட் டேட் சொல்லிட்டாங்க. ஸ்டேஜ் 2 பாத்தீங்கன்னா அக்டோபர் 2026 ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கும் செகண்ட் பேட்ச்க்கு மார்ச் 2027 வரப்போகுது. இதுக்கான ட்ரைனிங் டேட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு டிசம்பர் 2026 அண்ட் மே 2027 செகண்ட் பேட்ச்க்கும் ஸ்டார்ட் ஆகுது. சோ இதுல பாத்தீங்கன்னா அக்னிவீர்ல ரெண்டு லெவல் இருக்கு. மெட்ரிக் ரெக்ரூட் அதுக்கான எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் சீனியர் செகண்டரி ரெக்ரூட் அதுக்கான எலிஜிபிலிட்டி அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெட்ரிக் லெவல் எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் வித் 50% மார்க். சோ நிறைய பேருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் 10th பாஸ் ஆனா போதுமா, அப்படி இல்ல, பாஸ் வித் 50% மார்க் அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. அது ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. எலிஜிபிள் சோ 2026ல appear ஆற ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் appearing in 10th in 2026. அதோட ஏஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 1 டிசம்பர் 2004 ல இருந்து 31st மே 2009 இந்த ரேஞ்ச்க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, இந்த இயர்க்குள்ள இந்த மந்த் இந்த டேட்டுக்குள்ள நீங்க பிறந்தீங்கன்னா கட்டாயம் you are eligible to apply. சரிங்களா? சோ செகண்ட் பேட்ச்க்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்ச்க்கு 1st மே 2025 ல இருந்து 31st ஆகஸ்ட் 2009. சோ இந்த லிமிட்ல இருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். எதுக்காக? மெட்ரிக் லெவலுக்கான எக்ஸாம்க்கு. அதே மாதிரி அக்னிவீர்ல சீனியர் செகண்டரி லெவலுக்கான எலிஜிபிலிட்டி பாத்துக்கங்க. குவாலிஃபிகேஷன் 10+2. சோ மெட்ரிக் லெவலுக்கு 10th மட்டும் தான். சீனியர் செகண்டரி ரெக்ரூட் லெவலுக்கு 10+2 கட்டாயம் +2 முடிச்சிருக்கணும். வித் எதெல்லாம்? மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் வித் 50% மார்க்ஸ் கட்டாயம். மேக்ஸ் குரூப், மேக்ஸ் வித் பிசிக்ஸ் தான் இதுல எலிஜிபிள். அதர்ஸ் cannot apply. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா 3 years டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் வித் 50% ஆஃப் மார்க்ஸ். சோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் இதுல அப்ளை பண்ணலாம். ஒருவேளை 10th முடிச்சு நான் +2 முடிக்காம டிப்ளமோ முடிச்சிருக்கேன்னா இதோட டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் 3 years டிப்ளமோ பண்ணிருக்கணும் with 50% of marks, or 2 years vacation course with physics and mathematics. So இந்த மாதிரி மூணு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை. ஒன்னு 10+2, அதுக்கப்புறமா டிப்ளமோ இன்ஜினியரிங், அதுக்கப்புறமா வெக்கேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். சேம் ஏஜ் கிரைட்டீரியா. வேற மெட்ரிக் லெவலுக்கு என்னென்ன ஏஜ் கிரைட்டீரியா சொன்னாங்களோ அதே சேம் ஏஜ் கிரைட்டீரியா தான் எஸ்எஸ்ஆர் இருக்கும். ஸோ எஸ்எஸ்ஆருக்கும் எம்ஆருக்கு பொறுத்தவரை ரெண்டுமே சேம் ஏஜ் எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் பாருங்க. சோ ஸ்டேஜ் 1ல இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல பிசிக்கல் ஃபிட்னஸ், அதுக்கப்புறமா மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஃபைனல் மெரிட் லிஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் பிசிக்கல், அதுக்கப்புறம் மெடிக்கல், அதுக்கப்புறமா ஃபைனல் மெரிட் லிஸ்ட். இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ். சோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்க. இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்டோட எக்ஸாம் பேட்டர்ன். சோ 10th லெவல்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்க்கு 50 क्वेश्चंस 30 minutes. என்னென்ன செக்ஷன்ல தான் கேட்க போறாங்க? சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். இதுல இருந்து உங்களுக்கு 50 क्वेश्चंस 30 minutes. அதே மாதிரி சீனியர் செகண்டரி ரெக்ரூட் லெவலுக்கு 100 क्वेश्चंस within 1 hour time. செலக்ஷன் வந்து எதுல இருந்துலாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் இந்த ஏரியால இருந்து உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்க. அதே மாதிரி இதுல ரெண்டு பேட்டர்ன், எம்ஆர்லயும் எஸ்எஸ்ஆர்லயும் ரெண்டுலயுமே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஒவ்வொரு தவறான கேள்விகளுக்கும் 0.25 மார்க் அவங்க ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஃபிட்னஸ் டெஸ்ட் பொறுத்தவரை மேல பொறுத்தவரை 1.6 கிலோமீட்டர் ரன் வந்து 6 minutes 30 செகண்ட்ல. அதே மாதிரி 20 ஸ்குவாட்ஸ் அடிக்கணும், புஷ்அப்ஸ் 15, சிட்அப்ஸ் 15. அதே மாதிரி ஃபீமேல் பாத்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன் வந்து within 8 minutes 15 செகண்ட்ல, ஸ்குவாட்ஸ் 10, சிட்அப்ஸ் 10. சோ இதான் உங்களுக்கான பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். அதுக்கப்புறமா இதோட அக்னிவீரை பொறுத்தவரை இதோட பே பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் நேவில இந்த salary ஃபர்ஸ்ட் இயர்ல 30,000 per month, செகண்ட் இயர்ல 33,000, தேர்ட் இயர்ல 36,500, ஃபோர்த் இயர்ல 40,000 உங்களுக்கு கிடைக்கும். கூடுதலா சேவாநிதி 4 years நீங்க கம்ப்ளீட் பண்ணி வரும்போது கிட்டத்தட்ட 10.04 lakhs. இது வந்து நீங்க சர்வீஸ் போயிட்டு நீங்க வெளியில வரும்போது கட்டாயம் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது
நிறையவே கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் 48 lakh rupeesக்கு லைஃப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறமா சர்வீஸ் டீடைல்ஸ். சர்வீஸ் பாத்தீங்கன்னா சர்வீஸ் டீடைல்ஸ் பொறுத்தவரைக்கும் சர்வீஸ் டியூரேஷன் 4 years, கிட்டத்தட்ட 25% up to 25% may selected for permanent navy service. நேவி சர்வீஸ்ல பெர்மனண்டாவே நீங்க கிட்டத்தட்ட ஒரு 25% அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 4 years ஆஃப் சர்வீஸ்ல இட் மே இன்க்ரீஸ். அதே மாதிரி 1 yearக்கு 30 days லீவு, மெடிக்கல் அண்ட் சிஎஸ்டி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். இந்த 25% அப்படிங்கிறது பெர்மனண்ட் ஆகிறதுக்கு இதோட பெர்சன்டேஜ் கூடும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு பிஎஸ்எஃப் அதே மாதிரி நிறைய சர்வீசஸ்ல இதுல ஒர்க் பண்ணி அக்னிவீர்ல ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்கணும், இல்லைன்னா இவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற சில ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பாராமிலிட்டரி போஸ்ட்ல ஒரு சில போர்சஸ்ல இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால கட்டாயமா நீங்க ஆஃப்டர் 4 years வந்து உங்களோட சர்வீஸ் என்ன ஆகும், சும்மாலாம் வந்து உட்காரணுமா அப்படிலாம் இல்ல. நீங்க 4 years சர்வீஸ் கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்மா ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ அகைன் யூ கேன் சர்வ் ஃபார் த நேஷன், சர்வ் ஃபார் த மிலிட்டரி, நீங்க சர்வீஸை கண்டினியூ பண்ணலாம். இது அப்ளை பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா joinindiannavy.gov.in இந்த வெப்சைட்ல போங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இதோட எக்ஸாம் ஃபீயை பொறுத்தவரை 550 பிளஸ் ஜிஎஸ்டி. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் 6th April 2026. ஸோ இதை ஃபாலோ பண்ணி கரெக்டா நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கான எல்லா தகவல்களையும் கொடுத்துக்கிறேன். கூடுதல் தகவல் எது வேணா கமெண்ட்ல கேளுங்க. அகாடமில இந்த அக்னிவீருக்கான அக்னிவீர் நேவி எஸ்எஸ்ஆர் அண்ட் எம்ஆருக்காக ஃப்ரீயான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஃப்ரீ கிளாஸஸ் ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். உங்களை ஒரு விஷயம் சொல்லிட்டு இங்க உள்ள வந்து பேமெண்ட் ஆஃப் ஃபீஸோ அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டோம். கம்ப்ளீட்டா என்டையரா 100% ஃப்ரீ. உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம், உங்களுக்கான கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீயாவே பண்ணி தரோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேன் கான்டாக்ட் அஸ். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.